ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஸ்லெண்ட்ரினா தி செல்லாரில் மீடியம் லெவலில் விளையாட போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸி லெவலில் விளையாண்டோம். இப்போ நம்ம மீடியமில் விளையாட போகிறோம். மீடியம் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. போடுங்க, ஃபர்ஸ்ட்டு புக்கு நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. ஸ்லெண்ட்ரினா வந்து டக்குன்னு திரும்பிடணும். ஹார்ட் லெவல் தான் அடுத்தது விளையாட போகிறோமா இல்லை வேறு ஏதாவது விளையாடலாமாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டே வந்து பயமுறுத்திட்டாளா? செமையாக இருக்கு. இந்த எனக்கு எப்படியாவது நான் எஸ்கேப் ஆகணுங்கிற ஒரு இருக்கும். நம்மளால் எஸ்கேப் ஆக முடியும். சரி போகலாமா? ஃபஸ்ட்டு அது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம். எனக்கு செம பயமாக இருக்குது ஆக்சுவலி. இது டோர் லாக்குடு. ஆமாம், இது டோர் லாக்கு தான் வரும். இந்த டோருக்குள்ளே நான் எப்படியாவது பார்த்துடுங்கிற ஒரு எனக்கு இருக்குது. கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணுறேன். நம்ம போன தடவை இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் இந்த முறை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். லைப்ரரியும் வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். போடுங்க, நம்மளுக்கு 3வது புக் கிடச்சிடுச்சு மக்களே. இழுத்து பிடிக்கிறேன். எனக்கு செம்ம பயமாக இருக்குது இந்த மீடியம் லெவலில். எப்படி வரா பாருங்களேன், பறந்து. ஈஸி லெவலில் இதை நம்ம பார்த்தோம். இது வந்துட்டு இந்த மாதிரி வரா எதுக்குன்ட்டு எனக்கு தெரியல. போடுங்க, 4வது புக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக 4 புக் கிடச்சிருச்சு. இன்னொரு 4 புக் வேணும். நம்ம ஒரு கீயும் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கீக்கு அந்த நேராக ஒரு டோர் இருந்தது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த லைப்ரரிக்கு கீ மட்டும் போட்டுறக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளை ஒன் கீ யூஸ்ட்டு வராத. வாடா, வரல. இருங்க, யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு போய்ப்போம். யாருமே இல்லை, வாங்க போய்க்கலாம். ரெண்டாவது போடுங்க, நம்மளுக்கு 5வது புக்கும் கிடச்சிருச்சு. இப்போ ஏதோ விலையாக வந்ததில்லை. இந்த கபோர்டுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தா எதுவும் இல்லை. இது ஆக்கே காலியாக வச்சுருக்காங்க. இதில் மட்டும் இங்கே பாருங்க, ஃபுல் ட்ராக்கும் காலி. எதுக்குடா இப்படி வச்சுருக்கீங்க? பின்னாடி ஏதாவது இருக்கா? இல்லை. நம்ம வந்துட்டு ஈஸி மோடில் ஆக்சுவலி நம்ம என்ன செல்லார் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டதுனால இது வந்துட்டு ஈஸியாக இருக்குது. ஓகே, அந்த 1 கீ யூஸ் வரைக்கும் வந்துட்டு அந்த ரத்தமான ரூமை வந்துட்டு நம்ம பார்க்க வேணாம் இப்போதைக்கு. இதை அடுத்த கீ இருக்குது பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த நேர் ரூமில் எனக்கு புக் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கிடைக்கும்னு தோணுது. கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல. போடுங்க, 2வது கீ கிடச்சிச்சு. அப்போ நம்ம அந்த நேர் டோரையும் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ரத்தமாக ஒரு ரூம் இருந்ததில்ல, அது இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜஸ்ட் மிஸ்ஸு. போடுங்க, நம்மளுக்கு 6வது புக்கு. நான் சொன்னேன் இல்லை இதில் எனக்கு இருக்கும்னு தோணுதுன்ட்டு. ஓகே, அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த வழிக்கு நம்ம வந்துக்கலாம். இது வழியாக தானே போகணும், ஞாபகம் இல்லை. இது வழியாக தானே போகணும். இந்த சைடு போய் பார்ப்போம். புட்டு சந்தில் ஏதாவது புக் அடிக்கிறா? இல்லை, அதுக்கு தான் பார்க்க வந்தேன். ஸோ இங்கே போன முறை ஈஸி முடியல. இங்கேயே செஞ்சு நான் நின்றுட்டு நம்மளை செம்மையாக இது பண்ணா. பேர் என்ன துரத்திக்கிட்டே வந்தா. எதுவும் இல்லை. இதிலே நம்மளுக்கு இந்த இதுலேயே நமக்கு கிடச்சிடும் போல். ஓகே, 1 கீ யூஸ் வந்து நம்ம வேறு செல்லாரில் பார்த்துக்கலாமா? ஓகே, வேறு செல்லாரில் பார்த்துக்கலாம் மக்களே. நம்மளுக்கு இப்போ வரைக்கும் 6 புக் கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை நம்ம வந்துட்டு ஈஸியாகவே முடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல இந்த வீடியோ. மட்டும் வந்துடக்கூடாது என்று அது போன முறை மாதிரியே மாட்டிக்கிட்டோமா மக்களே? ஈஸி மூடில் ஒன்று நம்ம பார்த்தோம்ல மக்களே, செம்ம காண்டாயிடுச்சு. ஏதோ தெரிஞ்சது இல்லை. இப்போது என்ன மக்களே, இந்த ரூம்னு எனக்கு தெரியாமல் போச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்லேருந்து தான் வரணுமா? வேறு வழியே இல்லை போலையே. ஃபஸ்ட்லேருந்தே போவோம். செல்லார் மீடியம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹார்ட் மோட் ப்ளே பண்ணலாமா இல்லை வேறு இது கேம் ப்ளே பண்ணலாமாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ போடுங்க, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு புக் கிடச்சிச்சு. இதுதானா?
போடுங்க ஒரு கீயும் கிடச்சிச்சு. இதில் தான் வந்துட்டு ஸ்லெண்ட்ரி நான் எட்டி பார்த்துட்ருப்பேன். இந்த மாதிரி எட்டி பார்க்கல. நல்ல வேலை 1 கீ கிடச்சிருக்கு நம்மளுக்கு. 1 புக் கிடச்சிருக்கு இப்போ வரைக்கும். ஐயோ அந்த மீடியம் லெவலில் வர இழுத்து பிடிக்கிறா அவன். இதை ஜெயிக்க முடியுமாங்கிறது தெரியல. நீங்கள் ஸோ 1 கீ யூஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு 2வது புக்குன்னு நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஆக்சுவலி இந்த செல்லாரில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் சொல்ல மறந்துட்டேன். இந்த செல்லாரில் நம்ம வந்துட்டு கீ யூஸ் பண்ண சில ரூம்ஸில் தான் புக் இருக்கும், சில ரூம்ஸில் புக்கும் இருக்காது. அந்த கீ போட்டது வேஸ்ட்டாகவும் போயிடும். இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? அந்த வேலை இது அந்த ரூம் இல்லை. அந்த ரூமை மட்டும் இருந்துச்சுன்னா அப்புறம் நான் திரும்பியும் கருப்புக்குள்ளே மாட்டியிருப்பேன். அது என்ன ரூம்னே தெரில. அது எப்படி போடுங்க. இன்னொரு கீ கிடச்சிருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு புக்கு கிடைக்கலையே. 1 கீ மட்டும் வந்து சில ரூம்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கீ போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே வாங்க பார்ப்போம். போடுங்க. நம்மளுக்கு 3வது புக்கு கிடைச்சிருக்கு. இன்னொரு எவ்வளோ புக் கிடைக்கணும் கணக்கு பண்ணுறது. ஐயோ ஏய் அங்கேயே நிற்கிறா அவ. இப்போ என்னாச்சு? அந்த வெள்ளைன்னு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துலையா நம்ம அவளை எட்டி பார்த்துட்டு இந்த இடத்துல தான் இருந்தான்னு நினைக்கிறேன். அவள் போன ஏசியில் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இது என்ன ரூமு? நம்ம செக் பண்ணிட்டோமா? செக்கே பண்ணல மக்களே. அப்புறம் எப்படி அது வருதுன்னு தெரில. நேருக்கு ஒரு ரூமு நேருக்கு. ஓகே மக்களே ஒரு கீ இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ ஓப்பன் பண்ணாத ரூம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். எல்லாமே ஓப்பன் தான் ஆகிட்டுருக்கு இந்த இதில். இது வந்துட்டு 2 ரூம் தான் இருக்குது. அந்த 2 ரூமில் ஒன்று வந்துட்டு லாக் ஆகிருக்கும். ஐயோ இந்த முறை லாக் ஆகலை. போன முறை லாக்குன்னு வந்துச்சுல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறை லாக்குனே வரல. வாங்க இந்த சைடு போய் பார்ப்போம். இந்த சைடு இந்த செல்லாருக்குள்ளே போவோம் நம்ம. இந்த முறை இந்த சைடு போகலாம். அந்த சைடு போயிட்டு நம்ம திரும்பி சுற்றி அதே இடத்துக்கே வந்துட்டோம். நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். சொல்லும்போது இங்கே முட்டு சந்தா இருக்கு. கொஞ்சம் வேகமாக போகலான்னு பார்த்தா கொஞ்சம் இங்கே பாருங்களேன். கண்ட்ரோலிங் சென்சிட்டிவிட்டி நான் அதிகமாக வச்சோன்னே எப்படி இருக்குன்ட்டு நான் கம்மியாகவே வச்சுக்கிறேன். போன முறை நம்ம ட்ரை பண்ணலை இதை, அதனால தான் நான் இந்த முறை ட்ரை பண்ணேன். கீ யூஸ்டு கீ போட்டும் இதில் எந்த இதுவும் கிடைக்கல பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே. எப்பா எவ்வளோ நேரம்ப்பா அடைய விடுவீங்க? புக்கை தாங்கப்பா. புக்கை எம்மா என்னாச்சு இப்போது? இப்போ என்னாச்சு? யாராவது பார்த்தீங்களா? அதை நான் பார்த்தேன். இதுக்குள்ளே இருந்துட்டு ஸ்லெண்ட்ரி நான் போவா. நமக்கு 4வது புக்கும் கிடச்சிருக்கு. இன்னும் 4 புக் தான் தேவைப்படுது. போடுங்க. நம்மளுக்கு 5வது புக்கும் கிடச்சிருக்கு. இன்னும் வந்துட்டு 6 7 8 3 தான் புக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் அப்படின்னு எஸ்கேப் ஆயிடலாம். கீ கிடச்சிருக்கு. எங்கேருந்து இந்த ஸ்லெண்ட்ரி நான் ஐயோ சோத்துக்குள்ளே இருந்து வராங்க மக்களே. எப்படி மக்களே? சோத்துக்குள்ள இருந்து வந்தா நம்ம திரும்பியும் ப்ளே தான் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். வாங்க ப்ளே பண்ணிடலாம். ஐயோ ஈஸி போயிட்டேனே. திரும்பி மெனு போய் எத்தனை முறை தான் நம்ம ப்ளே பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ நேரம் இருக்குது. இதுதான் லாஸ்ட் வாட்டி. இந்த லாஸ்ட் வாட்டி மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம். இது 0 புக்ஸு. வா இந்த ஸ்லெண்ட்ரினாவை அவள் சோத்துக்குள்ளேருந்து வரா. அப்படி வரவே முடியாது அவளால். எப்படி வரானே தெரில. எட்டி பார்க்குறது இந்த மாதிரி எட்டி பார்க்கலாமே நம்மளுக்கு. போன முறை ஏதாவது இந்த சோத்தில் எப்படி நிற்கிறேன் நான். இப்படி அப்படியே ரத்தம் அதிகமாகிட்டே போகுது. எப்படின்னு தெரில. இப்படி சோத்துக்கிட்ட வந்துட்டு நம்மளை அட்ராக்ட் பண்ணுறாளே. ஏன்னா சரியில்லை. நானும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. யாரை கேட்டு இந்த மாதிரி பண்ணுறா? இந்த சைடு முட்டு சந்தா மட்டும் இருக்கக்கூடாது. முட்டு சந்து இருந்தாலும் நம்மளுக்கு இன்னொரு புக்கு கிடச்சி விட்டது. 0 கீ கூட ஒரு கீ கண்டுபிடிக்கல. பட் ஒரு டோர் லாக் ரூமும் கண்டுபிடிக்கல நம்ம. அதுக்கப்புறம் 2 புக்கு. இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஸ்லெண்ட்ரி நான் பறந்துனா வந்துக்கிட்டு இருக்கா.
டோர் லாக்கு சொல்லி வாய்மூல டோர் லாக்குன்னு வந்துச்சு. இதுக்குள்ளே நம்மளுக்கு போன முறை புக்கு கிடச்சது இல்லை. இதுக்குள்ளே இந்த கபோர்ட்ஸ்குள்ளலாம் இருக்கும் நிறைய புக்கு, பட் ஆனால் இந்த முறை இல்லை. ஒன்று கீ தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ டோர்ஸ் லாக்டுன்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை போயிட்டு ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளேயாவது புக்ஸ் இருக்கானுங்கிறத பார்ப்போம். சாவி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன்டா, தாங்கடா. அப்பாடா 3வது புக் தந்துட்டாங்க. 4வது புக் கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் 4 புக் தான். இதுக்குள்ளேயே நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல ஃபுல்லாக. அந்த சைடு அந்த முட்டு சந்தில் நம்மளுக்கு போன முறை வந்துட்டு புக்கு கிடந்தது, பட் இந்த முறை இல்லை. இப்போ நான் எந்த சைடு போவேன் சத்தியமாக புரியல. போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த சைடு முட்டு சந்தி இங்கே கீ இருந்திருக்கு, நம்ம கவனிக்கவே இல்லை. இந்த சைடு தானே முட்டு சந்து இருந்தது. அப்பா அந்த ஸ்லெண்ட்ரினா தொல்லை தாங்க முடியல. நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்லெண்ட்ரினா செல்லார் 2 வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஸ்லெண்ட்ரினா செல்லார் 2 வேணும்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். என்னடா திரும்பியும் வந்துட்டோமா? சபா 2 டோரையும் நம்ம திறக்கல போலையே. இந்த டோர் திறந்துட்டு போகணும். அந்த சைடு ஏதாவது இருக்குமா? ஒன்று கூட இல்லை. நான் போன கேம் ஞாபகத்திலே இருக்கேன் மக்களே. எதுவுமே ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. போன கேம்லையே இருக்கேன். கீ மட்டும் வரக்கூடாது. நான் போடுங்க. 2வது கீயும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பட் ஆனால் புக்கு கிடைக்கலையாடா. கீ போட்டு ஓப்பன் பண்ணுறதுலேயும் புக்கு இல்லையே. ஒரே ஒன்றுத்தில் மட்டும் இருந்தது. அதை ஒன்றே ஒன்று நம்ம யூஸ் பண்ணணும். வாங்க லெட்ஸ் கோ. போடுங்க 4வது புக்கு. இன்னும் 4 புக்கு தான். அந்த 4 புக்குக்கு எவ்வளோ போராட போகிறோமோ அதுக்குள்ளே இந்த ஸ்லெண்ட்ரினா நம்மளை போட்டு தள்ளாமல் இருக்கணும். இது 3வது அட்டெம்ப்ட்டு. இப்போ யார் ஜெயிப்பேனான்னு தெரியல. இதில் 2 கீ இருக்குது. இதை யூஸ் பண்ண ஒன்று. பட் அந்த ரத்தமான போடுங்க. நம்மளுக்கு 5வது கீ இன்னும் 2 புக். இப்போ போனால் இந்த இடத்துல எப்பயுமே அவள் போவான்னு நினைக்கிறேன். 2 கீ இன்னொன்று ஒரு கீ கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. ஏதாவது இருக்கா? ஏன் அந்த ஸ்லெண்டே நான் போனால் நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. போடுங்க நம்மளுக்கு 3வது கீ மக்களே. சூப்பர் மக்களே. உங்களுக்கு எவ்வளோ கீ கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு இதை நம்ம திறக்கலாம். ஏதாவது புக்கு கொடுங்கடா. இப்போ நான் கீ யூஸ் பண்ணி திறக்க போகிறேன். இதுக்குள்ளே ஏதாவது புக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். புக்கே இல்லை மக்களே. இப்படி தான் ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. தப்பிச்சாச்சு. ஸ்லெண்ட்ரினா கிட்ட இருந்துட்டு இவ்வளோ ரூம் வச்சுருக்காங்களே. ஒரு புக்கை வச்சுருக்காங்களா? இவ்வளோ ரூம் ஸ்லெண்ட்ரினா செல்லாரில். பட் ஒரு புக்கு இருக்கான்னு சொல்லி வரமுடியல. 6வது புக்கு கிடச்சிருக்கு மக்களே. ஆக்சுவலி இந்த செல்லார் வந்துட்டு ஸ்லெண்ட்ரினா செல்லார் 2ல் பாதி கூட இருக்காத அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் மக்களே. போடுங்க நம்மளுக்கு 7வது புக்கு. இன்னும் ஒன்னே ஒன்று அதை இந்த இதுக்குள்ளேயே வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மக்களே. சட் இங்கே தாங்கடா. அதாவது புக்கு இவ்வளோ ரேக் வச்சுருக்கீங்களே. ஒரு புக்கை வச்சுக்க. புக்கு இல்லை. நான் கூட ஒரு நிமிஷத்தில் புக்கும் சந்தோஷப்பட்டுட்டேன். இருங்க. அந்த நேரம் ஒரு புக்கில் ஒரு நேரம் ஒரு டோர் இருக்குமே, அதில் வந்துட்டு புக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு. 8வது புக்கை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 8வது புக்கு இன்னொன்று டோர் நம்ம திறக்காம விட்டுருக்கோம் மக்களே. அந்த டோருக்குள்ளே தான் 8வது புக்கு இருக்கும். எடுத்துட்டு விடுஜோட் அப்படின்னு ஓடுறோம். பட் ஆனால் திரும்பி எல்லாம் இப்போ திரும்பி அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு வழியே மறந்துட்டேனே. இங்கே ஒரு ரூம் இருக்கே. இதிலே கொடுத்துருங்கடா. ஒன்றே ஒரு கீ தான் இருக்காது. அந்த செல்லாரில் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்லெண்ட்ரினா வந்துட்டு நம்மளை பிடிக்க வர்ற மாதிரி திடீர்னு வெள்ளையாக வருது. தெரில. இந்த வழியாக போயிடுவோம். அந்த ஸ்லெண்ட்ரினா நம்மளை பார்க்குறா. இந்த
சைடு வேணும், இந்த சைடு மட்டும் சொல்கிறேன். அப்பாடா கண்டுபிடிச்சிட்டோமா தெரில. அந்த சைட் போயிட்டு எஸ் we can do it அந்த மாதிரி வந்துட்டு நம்மளால் முடியும். போடுங்க, நம்ம வழியை கண்டுபிடிச்சாச்சு. இப்போது எக்ஸிட் டோர் இங்கே தான் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு புக்கு வேணும். புக்கை வைங்கடா. புக்கு இல்லையா இதுக்குள்ள? போடுங்க, 8வது புக்கு. நம்ம போய் எஸ்கேப் பண்ணிடலாம் மக்களே. பண்ணுறதுக்கு முன்னாடி சென்ட்ரினா யாராவது இருந்தால் நம்மளை பார்த்துட்டு போவாங்களா? பரவாயில்ல. எஸ்கேப். அதே கட்சின் தான். எஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துடுச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன இது பிடிச்சிருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாதிரி உங்களுக்கு சென்ட்ரினா செல்லார் 2 வேணுன்னா கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் திரும்பி போகல, சும்மா வந்துட்டு வருது, அவ்வளோதான்.